வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி பேச போறோம். எல்லாரும் என்கிட்ட கேட்கறது இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கும், ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் நெறைய பேர் கேட்கறாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். இந்த ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் போறதுக்கு முன்னாடி, இந்த ஹார்ட்ட பத்தி ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தேவை. ஹார்ட் எங்க இருக்கு? ஹார்ட்டோட ஃபங்ஷன்ஸ் என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹார்ட்டோட ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம தலை முதல் கால் வரை ரத்தம் செலுத்தக்கூடிய ஒரு பம்ப் தான் ஹார்ட். இந்த ஹார்ட் 4 அறைகளால் ஆன ஒரு ஆர்கன். ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் சைடுக்கு நம்ம உடம்புல இருக்க எல்லா வெயின்ஸ் மூலமாகவும் ஆக்சிஜன் யூஸ் பண்ணப்பட்ட பிளட் வருது. அங்கிருந்து நுரையீரலுக்கு போய் ஆக்சிஜனேட்டட் ஆகி அது மூலமா லெஃப்ட் சைடு அயோட்டா மூலமா திருப்பியும் நம்ம உடம்புக்கு தலை முதல் கால் வரை ரத்தம் செலுத்தப்படுது. இதுதான் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இதயத்துல எது ரொம்ப இம்பார்ட்டன்டான சேம்பர் அப்படின்னு. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்டான சேம்பர். ஏன் அப்படின்னா, அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் ஒரு பம்ப் மாதிரி ஆக்ட் பண்ணி உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை சர்க்குலேட் பண்ணுது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆக்ட்ஸ் அஸ் எ பம்ப். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சேம்பர். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் தலை முதல் கால் வரை ரத்தம் செலுத்தக்கூடிய பம்ப். ஆனா அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கே பிளட் தேவைப்படும். அந்த ரத்தத்தை செலுத்தக்கூடிய ரத்த குழாய்கள் 3 இருக்கு. அந்த 3 ரத்த குழாயிலையும் அங்கங்க கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் படிவமா அங்கங்க இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் படிவம் அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி ஓரளவு சுருங்கிருச்சு, அந்த ரத்த குழாய் சுருங்கிருச்சு அப்படின்னா அப்போ நெஞ்சு வலி வரும். அதே ரத்த குழாய் சுத்தமா அடைஞ்சிருச்சு, டோட்டல் அக்ளூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போதான் இந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வரும். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். இந்த ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சேம்பர் அப்படின்னா. அதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்தை வெளியேத்துது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 5 to 6 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அதை இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ணி வெளியேத்துது. எப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இது பண்ண முடியலையோ, இந்த 5 to 6 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை வெளியேற்ற முடியாம போகுதோ, அந்த நிலைமைக்கு பேர் தான் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ கம்மிங் டு தி கன்க்ளூஷன், இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, அந்த அடைப்பை ஒன்று மருந்து மூலமா கரைக்கலாம், இல்ல நேரா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த அடைப்பை எடுத்து விடலாம். இது 2 மெத்தட்ஸ் தான் இதோட ட்ரீட்மெண்ட். இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜஸ்லயே வந்துச்சுன்னா மருந்து மாத்திரையை வச்சு கியூர் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் ஒர்சன் ஆச்சு அப்படின்னா நிறைய டிவைசஸ் இருக்கு. அந்த டிவைசஸ்னாலையும் சரி பண்ண முடியல அப்படின்னா, இன்னும் ஒர்சன் ஆகிட்டே போகுது அப்படின்னா, ஃபைனல் ஆப்ஷன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான். நன்றி மக்களே.